ஃப்ளாட் ஹீரோ அட்வென்ச்சர் தானே? ஆமாம், எக்ஸ்பல்ஸுங்க. எக்ஸ்பல்ஸு டயரை தேய்ச்சி வச்சுருக்காருன்னா மேபி ரைடு போயிருக்கலாம், இல்லை பிரேக் அடித்து டயரை தேய்ச்சிருக்கலாம் அதிகமாக. ஸோ மாடுலாம் நிறைய இருக்குது. இந்த வே ஃபுல்லாக நம்ம எடுக்க போகிறோம், பேட்ரி முடிகிற வரைக்கும், ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம மன்னவனூரோட ஊர் ரோடு வியூ ரெண்டுமே காட்டுறேன். அப்படியே ஜாலியாக போகலாம். வண்டியில் நம்ம ஃபியூல் போடலை, அது ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது. போய் எங்கே நிற்க போகிறோமோ. ஸோ ஓவரால் இங்கேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு 36 கிலோமீட்டர். மேபி நம்ம கொஞ்சம் எதனா வழி மாறிட்டால் கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம வண்டிக்கு 40 கிலோமீட்டர்ஸ் போயிடும். பட் என்ன பிரச்சனைன்னா, இது ஃபுல்லாக வாயில் கொசு போயிடுச்சு. இது ஃபுல்லாக மழையாக இருக்குது. ஸோ மேடாக இருக்கிறதுனால பயங்கரமாக பெட்ரோல் வலிக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் தான் மேக்ஸிமம் மலை ஏற வேண்டியது இருக்கும். அதனால் ஃபியூல் கொஞ்சம் போயிடும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், வாட் எவர். லோக்கல்லையும் ஃபியூல் விற்கிறாங்க, மன்னவனூர்லேயும் விற்கிறாங்க வாட்டர் பாட்டிலில். அப்புறம் வந்து நம்ம அது என்ன ஊர், அந்த ஊர் மறந்தே போகுது. போகிற வழியில் அது என்னடா ஊர், போகிற வழி அடுத்த ஊர் என்னது? மன்னவனூருக்கு அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோமே, பூம்பாறை. பூம்பாறைத்துலேயும் பெட்ரோல் கிடைக்குமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா வாட்டர் பாட்டிலில் தருவாங்க. மேபி ப்ரைஸஸ் ஒரு 5 to 10 rupees இருக்கும். மலை பூண்டு விற்கிறாங்க இங்கே. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ஒரு கட்டு பூண்டுன்னா மேக்ஸிமம் மலை பூண்டு ஒரு கட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1/4 கிலோ வெயிட்டு. மேபி ஒரு 1/2 கிலோ வருமானு எனக்கு தெரில. ஆனால் 1/4 கிலோ வந்து 1/2 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது ஒரு கொத்து எடுத்து விற்கிறாங்க. ஸோ அந்த வழியில் அந்த சின்ன கடையில் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி ஒருத்தன் என்னை அடிக்கடி திட்டுவான். அதனால் எப்படி பார்த்தாலும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, அப்படியே போவோம். இங்கே பாருங்கள், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு கீழே தெரியுதான்னு தெரியலை, ஏன்னா பள்ளத்தில் இருக்குது. ஸோ நான் சொன்னது, நான் இங்கே வந்து சாப்பிட்ட கடையும், அப்புறம் நான் கேஷ் இல்லாமல் ஜிபே மாற்றின கடையும் உங்களுக்கு போகிற வழியில் இருக்குது. நான் கையால் காட்டுறேன். ஏன்னா நான் ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணல. கழுத்தில் வந்து கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த டெலிவிஷன் கம்பெனிலேருந்து கோப்ரோ ஹோல்ட் பண்ணுறது வாங்கியிருந்தேன். அதில் தான் மாட்டிகிட்டும் இருக்கேன். நம்ம வீடியோஸில் நான் என்ன காட்டும் போது ஆக்சுவலாக நான் அதை என் கழுத்தில் மாட்டியிருப்பேன். பார்த்துருக்கலாம் நீங்கள் மற்ற வீடியோவில். என்ன இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே விவசாயம் தாங்க. இந்த ஊரே செம்ம பசுமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு இயற்கை வந்து அழகுபடுத்துகிற ஒரு மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் அது இயற்கை அதுவாகவே இருக்கிற அழகை விட விவசாயம் பண்ணும்போது அது எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குது. அதனால் இந்த மக்கள் மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிச்சிருக்குங்க. எனக்கு இந்த மக்களை பிடிச்சிருக்கு, இந்த இடத்த பிடிச்சிருக்கு. ஆனால் 6 மணிக்கு மேலே எந்த இடத்துல பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதாங்க, நான் அந்த கடை தான், கறிக்கடை போயிடுச்சு. அங்கே தாங்க அந்த சின்ன கறிக்கடையில் தான் நம்ம காசு மாற்றணும். அண்டு நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான். கடை பேர் KPM பரணி ஹோட்டல்ஸ். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே கிடைக்கும். உள்ள சின்ன ஹோட்டல் தான். ஒரு 5 டேபிள் இருக்குது. 5 டேபிளுக்குமே 4 பேர்னு உட்காரலாம் ஒரு டேபிளுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை, ஸ்ட்ரைட்டாக போனால் கோயம்புத்தூர், ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸோ இங்கேருந்து மலை தான் இது ஃபுல்லாக ரோடு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் தான் அநேகமாக போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, மேடாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்பா, ஸோ ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. இந்த இடத்த எதிர்பார்க்காத ஒன்று என்னென்னா, ஏறும்போது ஸ்பீட் பிரேக்கர் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இறங்கும் போது வச்சதுனால மேபி சில பேர் வேகமாக வருவாங்க, அதுக்காகவே வச்சுருக்காங்களோ என்னவோ. பட்டு ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்காமல் வேகமாக வரவங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் வண்டி பிரேக் பிடிக்கலன்னா தூக்கி போட்டுரும். ஸ்பீட் பிரேக்கர் ஏன்னா ரொம்ப குட்டியாகவும் இருக்குது. எனக்கே நான் வரும்போது மிஸ் பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, நம்ம கண்ட்ரோலாக வந்ததுனால ஓவர் ஸ்பீடில் வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக பூ பூத்துருக்கு. அது வந்து இந்த குருவிகள்லாம் சாப்பிட்றதுக்காக இதுலேருந்து தேன் மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க. தேனிகளுக்கு இது பயன்படும். அந்த பூ தான் இதெல்லாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் இங்கே வந்தது
வந்ததில் நான் ஒன்று சொன்னாங்க, சில யூடியூபர்ஸும் சொல்லியிருக்காங்க, அப்புறம் வழியில் போர்டும் இருக்குது. ஆனால் நான் அதை ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்த்த மாதிரி கூட எனக்கு தெரியல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்டெருமை கிராஸ் ஆகும்னு சொன்னாங்க, அது இல்லை. ரெண்டாவது சிறுத்தை கிராஸ் ஆகும்னு சொன்னாங்க, அது மேபி நைட் டைமில் வருமோ என்னன்னு எனக்கு தெரியல. இன்னமும் சில பேர் வந்து மன்னவனூருக்கு போயிட்டுருக்காங்க, இதோ எதிரில் போகிறவங்க எல்லாமே அந்த லேக்குக்காக தான் போயிட்டுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மன்னவனூர் தாண்டி நம்ம போர்டில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் லாஸ்ட்டு எண்டு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறாங்களோ என்னவோ தெரியல. பட் மேக்ஸிமம் யாராக இருந்தாலும் இந்த சைடு போகிறவங்க மன்னவனூர் கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா மன்னவனூரில் ஃபேமஸானது அந்த லேக்கு. மோஸ்ட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டு, நிறைய ஷூட் பண்ணுற இடம், படத்தோட மூவி ஸ்பாட் அது. ஸோ மன்னவனூர் ஆக்சுவலாக பார்த்தா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இடம் கொஞ்சம் அழகாக இருக்குது. மன்னவனூர் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ரைட் சைடில் தெரியுதா தெரில, நான் ஒரு ஆள் ரோடை காட்டுறதுனால நீங்கள் அப்படியே எதிரில் இருக்கிறத மேக்ஸிமம் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அண்டு கொஞ்சம் அமைதியாக தான் இரண்டா, நாங்கள் கொஞ்சம் விஷுவலாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்காக நான் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக வண்டி ஓட்டுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒன் செகண்ட் பயங்கரமாக குளிருது, அதை நான் சொல்லியே ஆகணும். காட்டெருமை கிடைக்குன்னு பார்த்தா பசுமாடு தான் இருக்குது வழியில். சரி ஓகே, எல்லாம் மாடு தானே, காட்டெருமையாக மட்டும் இருந்தால் நம்ம என்ன வீட்டுக்காக கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட போகிறோம்? பட் மக்கள் வாழ்கிற இடங்கிறதுனால காட்டெருமை இல்லாமல் கூட இருக்கலாம், காட்டுப்பகுதியில் இருக்கலாம். ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு அது மாதிரி சீன் கிடைச்சிருக்கு. நம்ம லக்கு இல்லை, நம்மளுக்கு உண்மையாகவே அது லக்கு தாங்க. காட்டெருமை, சிறுத்தை இதெல்லாம் டேஞ்சரான ஒரு மிருகம். அதெல்லாம் நம்ம பார்க்காதது ஒரு வகையில் வரம் தான். ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம நின்று அது ஏதாவது நம்மளை அட்டாக் பண்ணி இது தேவையா? ஸோ இங்கேருந்து வியூ நல்லா இருக்குங்க. நம்ம மன்னவனூர்லேருந்து அது அந்த ஊர் பூம்பாறை வரைக்கும் வியூஸுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் வியூஸ் பிரச்சனையான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. பட் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பழனி இங்கேருந்து 95, வத்தலக்குண்டு 90, கொடைக்கானல் இங்கேருந்து 30ங்க. ஓகே ஓரளவுக்கு நம்ம சேஃப்னு நினைக்கிறேங்க. ஏன்னா 30 கிலோமீட்டர் தான் இருக்கிற பெட்ரோல் 30 கிலோமீட்டர் போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா லோக்கலில் பெட்ரோல் வாங்கி போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வாட்டர் பாட்டிலில் அவங்க வாங்கி வச்சுருந்தா அது போடணுமே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பங்க்லேருந்தே போட்டுக்கலாமே. பெட்ரோல் இல்லை எமர்ஜென்சினா நான் அதுதான் பண்ணியிருப்பேன். பட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம வாங்கிக்கிட்டேன்? அதனால் பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலாக மன்னவனூர் லேக்கு எதுக்காக ஒவ்வொரு வாட்டி அந்த ஊரை நான் சொல்லி லேக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லேக்குன்னு சொல்லணும்ல, அதுக்காக. கொஞ்சம் ஓவராக பாடம் எடுத்துகிட்டு இருக்கணும். எனக்கே ஒரு மாதிரி ஏதோ இந்த மாடு வாயை ரொம்ப நேரமாக அசை போட்டுகிட்டே இருக்கேன்ல, அந்த மாதிரி நானும் ரொம்ப நேரமாக ஏதாச்சும் ஒன்று வளர்கிறேன். வீடியோ ஆன் பண்ணாவே நான் பேசணும் என்ன ரூல்ஸாக என்ன? பட் நம்ம இதை மோட்டோ விலாக் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ இந்த ரோடு விலாகாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே இருக்க டீட்டெயிலான எனக்கு தெரிஞ்சு என் கண்ணில் படுற இதை உங்களுக்கு விஷுவலாக இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறதுனால ஒரு பாதி இல்லை கால்வாசி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம்ல. அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னேன்னா மேக்ஸிமம் என் வீடியோஸும் யாராவது பார்ப்பீங்கன்னு நம்பி நான் சொல்கிற ரீசன் வந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் கூட. இப்போ இல்லைனாலும் நாளைக்கு இல்லை எப்போவுமே அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்மளும் ஒரு நல்ல யூடியூபராக மாறணும்னு ஒரு ஆசை இருக்குது. மேபி நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிற மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. பார்க்கலாம், எதுக்குமே ஒரு பிகினிங் வேணும். அந்த பிகினிங்லேருந்து நம்ம அதை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன டைம் ஆகலாம். பட் கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் நம்ம போட போகிற வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே என்ன நடக்குது, குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் நடுவில் பூந்துடலாமா? 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
கேரட் விளைஞ்சி மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. கேரட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரட் இங்கே வாங்கணும் தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த பனியில் கேரட் சாப்பிட்டா கண்டிப்பாக ஜீரணம் ஆகாதுன்னு எனக்கு ஆகாது. அதனால் இந்த ஊரில் விளையிற கேரட்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட்டு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக வாங்கிட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மேக்ஸிமம் நம்ம வீட்லேயே கேரட் விளையுது, வெளியே இந்த மாதிரி ஊர்லேருந்து தானே வருது அப்படின்னும் போது நம்ம எங்கே வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த ஸ்பாட்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் இங்கே இருக்க கிளைமேட்டை ஒத்துக்கலைங்க. பயங்கரமாக இப்போ இந்த மாதிரி மரம் இருக்கிற நான் வழியில் வரும்போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக குளிருது. ஒரு மாதிரி குளிரில் டென்ஷனாக கத்திரும் போல இருக்குது. எனக்கு அவ்வளோ குளிருது. குளிருதுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஏதோ சும்மா விளையாட்டு குளிருதுன்னு சொல்கிறான்னு நினச்சிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. மேபி பயங்கரமாகவே குளிருது. பட்டு நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஒரு லொக்கேஷன் இது தான். அண்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இங்கேருந்து பண்ணதுனால இது அடுத்த லெவலில் எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்துதுன்னு பார்க்கலாம். ஓகே, காருக்கு வழி விட்டுருவோம். அவங்க கொஞ்சம் வேகமாக போகிறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டோடு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நம்ம கிளம்பும் போது லேக்கு க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுனால பார்க்க முடியாமல் திரும்பிட்டாங்க. ஏன்னா டைமிங் ஆகிடுச்சு. நீங்கள் கொடைக்கானல்லேருந்து இங்கே இருக்க எந்த மலைப்பகுதி எங்கே விசிட் பண்ணணுன்னு நினச்சாலும் 9:30 5 o'clock தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 4:30 அந்த மாதிரி வந்தால் கூட இங்கே மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறது இல்லை. எந்த லொக்கேஷன் நீங்கள் போனாலும் 1 hour பிஃபோரே போயிடுங்க. அப்போ தான் அந்த 1 hourக்கு உங்களுக்கு அங்கே உள்ளே போயிட்டு வரதுக்காச்சும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேயா? நம்ம வீடியோஸ் வந்து லென்த்தாக பண்ணிகிட்ருக்கோம், லென்த்தாக போட்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை காட்டணுங்கிற ஒரே ஒரு எய்ம் தான். மற்றபடி நான் பேசணும், அதை நீங்கள் கேட்கணும். நான் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசலை, ஃபன்னாக பேசலை. நான் இந்த வியூக்காக தான் பேசிகிட்ருக்கேன். இந்த வியூஸ், அதாவது நீங்கள் பார்க்குற வியூஸ் இல்லை, நம்ம எதிரில் கேமராவில் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த வியூ மலைப்பகுதி, அப்புறம் மரங்கள், அப்புறம் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி காரை நிறுத்தி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே மோஸ்ட்லி கப்புள்ஸு வந்திருக்காங்க. அதுதாங்க சூப்பரு. கப்புள்ஸாக வாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பெஸ்ட்டு. சிங்கிள்ஸாக வந்தீங்கன்னா பார்த்துட்டு ஓடி போங்கடா டேய். மேக்ஸிமம் சிங்கிள்ஸாக வரவனுங்க இந்த குளிருக்காக குடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கலாம். சிகரெட்டு குடிக்கிற அந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை போதையில் அவங்க இருக்கலாம். பட் இந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. அதனாலேயே என்னவோ தெரில, இந்த குளிரை நம்மளால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சமாளிக்கவே முடியலைங்க. இங்கேருந்து நிறைய மரத்துலேருந்து தூசு விழுதுங்க. இந்த காற்றுல கண்ணில் படுது. வாயில் பேசிட்டு வரேன்னா வாயில் போகுது. ஏன்னா நான் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து போடலை. ஆல்ரெடி வந்து அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி ஆன்லைனில் ரிட்டர்ன் போட்டிருக்கேன். நம்ம ரைடுக்காக வாங்கினது தான். என்ன ப்ரோ சிரிச்சிட்டு வராருன்னு தெரில. காருக்குள்ளே ஜாலியாக ஏதோ என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்களாம் அந்த லேக்குக்கு போகிறாங்களா எங்கன்னு தெரில. பட் ஓவரால் அவங்களாம் தெரியாமல் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் வரவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போது. அண்ட் அடுத்தடுத்து கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் இப்போ நம்ம போடுறோம். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதையும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இதையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் இது ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி தான் இது. அந்தந்த டைமில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறலாம். அதுவும் கொஞ்சம் அப்டேட் நம்மளுக்கு இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதும் ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி இருக்க இன்டர்நெட்டு யூஸ் பண்ணி நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்று தான் இது. நம்மளால் சொல்லவும் முடியுது, நம்மளால் பார்க்கவும் முடியுது. அது மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும். இங்கே பாருங்கள், எங்கேயுமே வந்து ரைட் சைடில் ஒரு சின்ன தடுப்பு மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ பைக் ரைடர்ஸ் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போது நான் ஒரு ஒருத்தரை பார்த்தேன். ஃப்ரெண்டுன்னா கூட ஃப்ரெண்டு அப்படி இல்லை, நம்ம ஏரியா தெரிஞ்சவர்னு ஒருத்தர் சொன்னல, அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகி அவனுக்கு தலையில் 2 கட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவன் எப்படியும் உயிர் தப்பிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாப்புல நம்ம ப்ரோ. ஸோ அவரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா KTM 390 வச்சுருக்காரு. என்ன பண்ணுவீங்க, எதனால் இப்படி ஆச்சு ப்ரோன்னு கேட்டால், KTM பைக்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, செம ஸ்பீடாக போவோம், அப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தப்பிச்சிருக்கேன்னு ஜாலியாக தான் ஷேர் பண்ணார்.
ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து கேடிஎம்ஸ்ன்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தால் என்ன, நீங்கள் பைக்கில் இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதாவது கீழே வத்தலகுண்டு வழியாக நான் வந்தேன், வத்தலகுண்டுலேருந்து நீங்கள் மேலே ஏற போகிறீங்க, இல்லை பழனி வழியாக கீழே இறங்க மேலே ஏற போகிறீங்க, இல்லை வேறு எந்த வழியாக ஏறினாலும் மலைப்பகுதி தான் ஏறி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 40க்குள்ளேயே மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்பீடே இங்கே அதிகபட்சம் நம்ம போயிட்டுருக்கிறதே பார்த்தீங்கன்னா 40க்குள்ளே தான், 30, 40, 20 இந்த ரேஞ்ச் தான் போக முடியும். 1 or 2 கியர்ஸ் அல்லது 3 கியர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 6 கியர் பைக்லாம் இப்போ நிறைய இருக்குது. நம்ம வண்டி 5 கியர் பைக் தான் இப்போ அந்த மாடல் தான். பட் இருந்தாலும் சில வண்டியில் நம்ம 5 கியர்ஸ் இருக்குது. கேடிஎம்மில் மேக்ஸிமம் 6 கியர் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் கேடிஎம் வச்சுருந்தேன். பட் அது எனக்கு ஓவராக ரிஸ்ட் பெயின் எடுத்துச்சுனால அந்த கேடிஎம் வாங்கி மறுபடியும் அதை சேல் பண்ணிவிட்டு அதில் எனக்கு லாஸ் 1.5 லட்சம் ஆகிட்டு. ஏன்னா அது வண்டி எடுத்து நான் 1 இயர் தான் ஆகுது, 1 இயர்லேயே மாற்றிட்டேன். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டி வந்து டிசம்பரில் தான் எடுத்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏப்ரலில் எடுத்து உடனே கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் வாங்குறவங்க. ஸோ நம்ம இந்த சென்னையில் அடையாறில் தான் சேல் பண்ணேன். அவங்க ரொம்ப ரேட் கம்மியாக தான் எடுத்தாங்க. அதையும் நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இது எல்லாத்துமே. ஸோ அந்த பைக் நான் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கேடிஎம் நான் ஓட்டுறதுனால சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தாங்க அந்த வண்டி கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. நம்ம நல்ல ஃபீலாக இருக்கும் அது. பட் இந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வேணாம் நண்பா, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. கொஞ்சம் நம்ம பிரேக்கில் காலை அழுத்தாமல் கொஞ்சம் கால் ஸ்லிப்பாகி ஏதோ ஒரு வழுக்கிடுச்சுன்னு கூட வச்சுக்கங்க பிரேக்கில் இருந்து. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ரொம்ப பள்ளத்தாக்கு தான் அதிகம், ஒரு டேஞ்சரான ரோடு இது. நிறைய யூடியூபர்ஸ் டைட்டில்லாம் கூட வச்சுருப்பாங்க, ஆபத்தான பகுதி, ரொம்ப டேஞ்சர், அந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் போட்டு சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்னடா வீடியோ பார்க்கணுன்னு அந்த மாதிரி எதனா தம்ப்நெயில் வைக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபீல் ஆகும் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது. ஆனால் உண்மை தான் போல். இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், கீழே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த மரங்கள்லாம் எத்தனை அடி உயரத்தில் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 100 அடி இப்போ இங்கே ஆழமாக இருக்குது. 100 அடியில் விழுந்தால் என்ன ஆகும், தெரிச்சு போயிடுவோம். இது 100 அடி, பட் இன்னும் போக போக செம பள்ளத்தாக்கெலாம் இருக்குது. அதனால் சேஃப்டிக்கு சைடில் எந்த தடுப்பும் இல்லாததுனால நான் சொல்கிறதே கிரிஞ்சாக யூஸ் பண்ணலாம். கிரிஞ்சு இல்லை நண்பா, அதை பாருங்கள் வேகமாக போகுது. பட் ரைடர்ஸ் எல்லாமே கரெக்டாக தாங்க போகிறாங்க. நான் சொல்கிறது இந்த ஒரு ஆர்வ கோளாறுன்னு ஒரு சில பேர் இருப்பீங்க, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. அப்படியே ஃபஸ்ட் டைம் இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு போகாதீங்கடா அப்படின்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் லெசன் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே இருக்க ஆபத்து அந்த மாதிரி. ரைடர்ஸ் எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோலாக போயிட்டுருக்காங்க. 30-40 தாங்க. அதுவும் நம்ம இந்த இடத்துல ஓவர் ஸ்பீடு போக முடியாது. ஆனால் அப்படி போனால் ஒரேடியாக போயிட வேண்டியது தான். ஸோ அது பேர் சேஃபாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு நம்ம ரோட் சைடில் பார்க்குறோம்ல, அவங்கள வச்சு நான் சொல்கிறேன், அப்படியே சருன்னு லாரிக்குள்ளே புகுந்து போகிறது, வீலிங் பண்ணுறேன்னு தூக்கி காட்டுறது பைக்கை, அந்த மாதிரி. ஆனால் இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரும் பஸ்ஸாக இருக்கட்டும், லாரி ஓட்டுறவங்க எல்லாருமே கொஞ்சம் வேகமாக வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது வேகன்றதுனால சொல்லக்கூடாது. ஆக்சிலரேட் மேடு ஏறும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்சிலேட் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகுது. அவங்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஸ்பீடாக ஃபீல் ஆகுது என்னவோ. ரொம்ப நேரமாக ஸ்பீடை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன்ல. சரி, அந்த டாப்பிக்கை விட்டுருவோமா, நம்ம அப்படியே மலை பாதையை பார்த்துட்டே போகலாமா. கொஞ்சம் பிரேக் விட்டேன் நான். அதாவது வீடியோக்கு இல்லை, பேசுகிற எனக்கு ஒன்றும் பேசுகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட்டாக நான் எஃப்எம் ரேடியோவில் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோ இப்போது நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே கேப் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்ன பேசுகிறேன்னு எனக்கு கரெக்டாக பேசுகிறேன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அதெல்லாம் தேவையாடா, ஏன்டா இவ்வளோ லென்த்தாக பேசுகிற அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுங்க, நீ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதனா நம்மளையும் நம்பி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து அப்புறம் ஒரு அக்கறையில் ஒரு கமெண்ட்டும் பண்ண தோணுச்சுன்னா பண்ணுங்கள். அதெல்லாம் நான் எதுவுமே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் எதுவும் பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லை கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஏன்னா மினிமம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கூட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வச்சுருந்ததுனால
லேக்ஸ் 1 lakh வியூவே போயிருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 100 200 300 தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மேபி நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் வீடியோ இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுனால என்னவோ தெரில, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இருந்துச்சு. நம்ம ஓரளவுக்கு நல்ல வீடியோ நமக்கு போட்ட மாதிரி ஃபீல் ஆனாலும் அவங்களுக்கு பிடிக்கணும்ல, பார்க்கல உங்களுக்கு பிடிக்கணும்ல, அந்த லொக்கேஷன்லாம் பிடிச்சிருக்கணும்ல. நான் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சில பேர் இருக்கலாம், சில பேர் இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு நார்மலாக, அதுவும் ஒரு பிகினருங்கிறதுனால ஆவரேஜாக தான் இருக்கும் நம்ம போடுறது. ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டாபிக் எடுத்தேன்னா அதிலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். அது நான் பண்ணுற மிஸ்டேக்குன்னு கூட இப்போ தோணுது. ஆனால் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், என்ன யாராவது ரியலாக இப்படி முன்னாடி கேமரா வச்சுட்டு யாருன்னா இப்போ நான் பேசிட்டு வரதை பார்த்தாங்கன்னா, ப்ரோ இந்த குளூரில் எப்படி ப்ரோ பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உதறலாம் கூட எனக்கு அப்படியே மறத்து போன மாதிரி இருக்குது. அப்படியே உதற மூட முடியாமல் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். நான் கையெல்லாம் பாருங்கள், கை தெரியுதா, நான் க்ளவுஸ் போட்டு ஓட்டணும், க்ளவுஸ் உள்ளதாக இருக்குது, இருந்தாலும் நான் க்ளவுஸ் போடலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஏற்கனவே நம்ம ரோட் ட்ரிப்பில் சொன்ன மாதிரி தான், எனக்கு புதுசாக க்ளவுஸ் போடுறதுனால இந்த ஆக்சலரேஷன்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. நான் எவ்வளோ ரேஸ் பண்ணுறேங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஆக்சலேட் பண்ணுறேன். இப்போ நான் கார் ட்ரைவ் பண்ணும்போது கூட அப்படி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஷூ போட்டிருந்தாலும் சரி, ஸ்லிப்பர் போட்டிருந்தாலும் சரி, அந்த கால் வந்து ஆக்சலேட்டரில் ஃபீல் பண்ணும்போது தான் நான் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகாது. அதனால தான் என்னால் ஸ்பீடு கொஞ்சம் பிரேக்கிங்லாம் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபீல் கொடுக்குது. பட் சேஃப்டின்னு பார்க்கும்போது வெறும் கையில் போகிறது சேஃப்டி கிடையாது. ஆனால் நம்ம போக போக வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய லொக்கேஷன் போவோம் இதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் போட்டு பழக தான் போகிறேன். இங்கேருந்து நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம், ஏன்னா இந்த மலையில் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் ஆக்சிலரேட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது புதுசாக போட்டு அது நம்மளுக்கு வராமல், இப்போ ஒரு அத்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வெறும் காலில் நல்லா ஓடி இருப்பான், திடீர்னு ஷூ போட்ட உடனே அவனுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கும் திடீர்னு ஒரு விஷயம் பண்ண உடனே எனக்கு வரமாட்டுது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் பேச முடியலங்க. எதிரில் பனியை பார்த்தீங்களா, வெள்ளையாக தெரியுது, அது எதுவுமே மேகம் கிடையாது, எல்லாமே பனி. மேகம் இன்னமும் வானம் மேலே தான் இருக்குது, நம்ம ஒன்றும் வானத்துக்கிட்டலாம் வரல, ஃபுல்லாக பனி. முடியல போயிட்டே இருக்கேன். அச்சோ முடிஞ்சால் ஒரு டீயை போட்டு போனாங்க போகிற வழியில். அப்பா என்ன குளிர். மேக்ஸிமம் டீ தாங்க அதிகமாக காப்பாற்றுது இந்த இடத்த சொல்ல. இதுக்கு முன்னாடியும் நான் அதிகமாக ஊரில் இருக்கும்போது டீ தான் அதிகமாக லைக் பண்ணி குடிச்சிட்ருப்பேன். ஆனால் உண்மையான டீ குடிக்கிறதோட வேல்யூ இந்த இடத்த தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம சைடில் இருந்த டீக்கு இவங்க கொடுக்குற டீ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச டீ வந்து இங்கே நல்லாவே இருக்குது. காஃபியும் நல்லா தான் இருக்குது நான் டேஸ்ட் பண்ணதில்லை இந்த ஊரில். ஆனால் ஊட்டியில் தான் வந்து டீ எஸ்டேட் அது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நான் பார்த்த ஃபேக்ட்ரின்னு போர்டு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி தாங்க போர்டு. எல்லா இடத்துலையும் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி சாக்லேட் காஃபி ஒன்று டேஸ்ட் பண்ணுங்க. அது அநேகமாக நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கி ஓவரால் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேங்க. ஓரளவுக்கு கூக்கல் மட்டும் போகல, ஏன்னா அங்கே வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா. வாட்டர் ஃபால்ஸு அங்கே தண்ணியே வரல அதில். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக கூக்கல் போகிறதும் பெருசாக எனக்கு படலை. ஸோ கூக்கல் மட்டும் என்ன இதே மலை பள்ளத்தாக்கு அப்படின்னு தானே இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் தண்ணிக்காக தான் அங்கே போனோம் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலான்னு, அதுவும் இல்லை. ஸோ இந்த மூட்டையெல்லாம் கேபேஜ் இருக்குது, அதாவது முட்டைகோஸ் இருக்குது. ஸோ இங்கே கோஸும் வந்து விளைச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். கோஸு, கேரட்டு, பூண்டு வச்சுருக்காங்க, மலை பூண்டு. அதுக்கு பேர் மலை பூண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் எல்லாமே இங்கே காய்கறிகள்லாம் விளையுதுங்க. இதெல்லாம் மார்க்கெட் அமைச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க விவசாயிகள்லாம். ஸோ எதிரில் நிறைய போர்டு, வேகமாக போகக்கூடாது, ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, குரங்கு சேஷ்டை வேறு இருக்குது. நம்ம ஆளுங்க சில குரங்கு சேஷ்டை பண்ணுறதுனால அந்த குரங்கு மீட்டு இதை பாருங்கள் புகையோட பாவீங்களா, பனி எப்படி புகையாக போகுது, கையே ஈரமாக இருக்கு. ஏங்க
பனி பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வழியை மறைச்சிருமோன்னு யோசனையாகவும் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. இந்த பனியை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இந்த பக்கமே பனினால் க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியை க்ளோஸ் ஆகிடுமோன்னு தோணுது. லெஃப்ட் சைடில் அவ்வளோ பனி இருக்குது. வாயெல்லாம் கூசுது. இதுக்கு மேலே பேச முடியாது. வாய் மூடிக்கிட்டு தான் வரணும். வாய் கூசுது. ஆக்சிலேட்டர் கையெழு வாய் விடுவா. சோ பல்லுலாம் கூசுதே. குளிர்கிறா சாமி. வண்டி ஆன் விட்டுட்டு போ. குளிருதே. கொடைக்கானல் இன்னும் 20 கிலோமீட்டரா? ஏங்க இங்கேருந்து இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குங்க. வாயடிச்சு போயிட்டேன் தான் சொல்லணும். இந்த இடத்த பாறை கிராமத்தை நெருங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு கொடுக்குற சவுண்ட்லாம் வேறு மாதிரி மாறுதோ. டபுள் மீனிங்கில் யோசிக்காதீங்கடா. குளிர்துடா. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. வண்டி ஓட்ட முடியுமான்னே தெரியல. போகிற போக்க பார்த்தா வண்டி ஓட்ட முடியாமல் குளிரில் இங்கேயே உட்காந்துருவோம் போல இருக்கு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சு. ஆக்சிலேட்டரே பண்ண முடியல. சாமலாம் ஹெல்மெட்டு கிளாஸ் எல்லாம் போட்டு அப்போ கொஞ்சம் உதடுலாம் வலிக்குது. உதடு வெடிக்குது என்னன்னு தெரிலங்க. உதடு வலிக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆகுது. முடியல. இதில் பசுமையை மெயின்டைன் பண்ணும். கீப் இட் க்ளீன் பண்ண. ஒருவேளை இந்த ஏரியாவில் நம்ம விழுந்துட்டா கூட காப்பாற்றுறதுக்கு ஒரு திறம் கிடையாது போல. என்னதான் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் கார்டுன்னு எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளை யாருன்னா விடும்போது பார்த்துருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். அந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்காங்களோ, எத்தனை பேர் பார்க்காம இருக்காங்களோ, எத்தனை பேர் கீழே விழுந்து மூச்சு பயிற்சி இல்லாமல் என்ன ஆனாங்களோ, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் கூட. ஏன்னா எல்லா இடத்தையும் எல்லா ஆஃபீஸரும் உள்ளே போயெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் மலை அடிவாரத்தில் சேஃபே இல்லை. குரங்குங்கள்லாம் நினச்சா கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது. இந்த குளிரில் அதுங்களுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் அதுங்களுக்கு மெயின்டைன் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா குரங்குல பற்றி அப்பாடா வெயில் இங்கே தெரியுது. ஆனால் நம்மளுக்கு கீழே ஒன்றும் வெயில் படலையே மேலே. கிட்டத்தட்ட ஏதோ நரகத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்த. இன்னும் கொஞ்சம் பனி இருந்துச்சுன்னா அப்பா வெயில் இருந்துங்க. அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டு பிரேக் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த நியூட்ரல் விழுந்துச்சு. இதாங்க பிரச்சனை. ஃப்ரண்ட்டு பேக்கு கியர் இருக்கிற வண்டியை ஓட்டினா கியர் போடுறோமா நியூட்ரல் போடுறோமாங்கிற கன்ஃபியூஷனில் நம்ம ஆக்சுவலாக என் கையிலேருந்து தண்ணி எதுவும் வரல. இந்த பனி அப்படி ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. என் கை நான் சொன்னல ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு. அது இப்போ இந்த வெயிலில் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். முடியல. இங்கே ஒரு டீ கடை இருக்குன்னு நினச்சேன். இங்கே இல்லையோ. சரி வாங்க. இது என்ன கேபிள் ஒயர்
ஒயர் போயிட்டுருக்கு, கரண்ட் ஒயர் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இது தாங்க வரும்போது அந்த ஊர் பேர் பூம்பாறை வில்லேஜுங்க. இங்கே பாருங்கள், மேகமே கிடையாது, எதுவும் இல்லை, வெள்ளையாக இருக்குது, எல்லாமே பனி. மேகத்தை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன்னு நினச்சிக்க போகிறீங்க. நான் ஆக்சுவலாக இப்போ இங்கே நின்று உங்களுக்கு வியூ காட்டலான்னு தான் ஆசைப்பட்டேன். பட் எனக்கு கூட ஒரு டீ வேணும். இந்த இடத்த வேண்டாம். நான் வரும்போது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நம்மளுக்கு இதில் வண்டி வருது. எப்படின்னா வந்து போகுது இந்த ஏரியாவில் தெரில. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போது இங்கே ரோடு இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸு இது எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல இந்த ஊருக்கும். அப்போது அதை யோசிச்சு பாருங்களேன், இங்கெல்லாம் இருந்தவங்க எப்படி ஒரு பேசிக்கு மெடிசன் கூட அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும், இங்கே எப்படி சர்வே பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, ஒன்றுமே யோசித்து பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்குது. நம்மளெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்ன நான் காலையில் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு ஜிபே ஒர்க் ஆகலைன்ன உடனே அச்சோ ஜிபே இல்லையா, கையில் கேஷ் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வருது. அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு காசு கூட இங்கே அதிகமாக இருந்தவங்கக்கிட்ட அப்போது இங்கே சர்வே பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இருந்திருக்குமா, இல்லை அவங்க பிழைக்கிறதுக்காக வேறு ஏதாவது விவசாயம் பண்ணி இருந்தாலும் என்ன பெரிய விவசாயம் பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டு இருக்க போகிறாங்க. அதெல்லாம் யோசிக்கணும்ல. இங்கே வாழ்ந்தவங்க, அதுவும் இந்த பனியில் வாழ்ந்து இத்தனை வருஷம் இங்கே ஒரு நகரத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் நம்ம ஓகேங்க, நம்மளுக்கு வழி விட்டாங்க. நம்மளை வரும்போது ஓவர்டேக் பண்ண வண்டி. அச்சோ, செகண்ட் கியரில் வண்டி திணறுது, ஃபஸ்ட்டு கியருக்கே போயிடலாம். நான் கிராமம் வந்து அதிகமாக இந்த மாதிரி மலை வாழ் கிராமம் இதெல்லாம் வந்து நான் ஒரு சில படத்தில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்குறேன். இங்கே இருக்கவங்க எப்படி சர்வே பண்ணாங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடுது. அப்படி என்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்க போகுது? ஒரு எமர்ஜென்சினா எப்படி இவங்க கீழே ரோட்டு இறங்கி வர்றதுக்கே முடியாது. ஏன்னா கொடைக்கானல்லேருந்தே 60 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்தெல்லாம் எத்தனை மலை, அதுவும் நைட் டைம்லாம் வரவே மாட்டாங்க. எமர்ஜென்சின்னு கூட்டால் கூட இந்த பனியில் ரோடு தெரில, அது தெரிலன்னு சொல்ல தான் முடியுமே தவிர உண்மையை வர முடியாது. அப்போ அவங்களாம் என்ன ஆகுறது? அப்புறம் இந்த இடத்த பார்க்கணும் வந்திருப்பாங்கல்ல ஒரு சில பேர், அப்போ கூட அவங்கெல்லாம் நிறைய பேர், எத்தனை பேர் ரோடு இல்லாமல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கீழே விழுந்து அடிபட்டு செத்து போய். இங்கே கொடைக்கானல் ஊட்டினாவே அதிகமாக செத்து போன ஹிஸ்ட்ரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஊட்டியை பொறுத்த வரைக்கும் சூசைட் பாயிண்ட்டு, நம்ம குணா கேவ்லேயும் சூசைடு அது மாதிரி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது லவ் அப்படின்னு நிறைய பேர் லவ்னால தான் அதிகமாக செத்துவாங்க இங்கே அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னவோ தெரில. அப்போ இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரூவாக தாங்க லவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஃபேஷனே பார்த்தீங்கன்னா, அது ஃபேஷன்னு சொல்கிறது என்னன்னு தெரில, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர்னால் சூசைடு தான் தெரிஞ்சது. இப்போது லவ் வந்து பிடிக்கலன்னா பிரேக்கப்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணலையா, அதாவது நம்ம என்ன ஒரு சில பேர் யூஸ் பண்ணலையா. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீ இல்லைனா எனக்கு இன்னொரு பையன், நீ இல்லைனா எனக்கு இன்னொரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்கும் போது, இப்போ ஃபுட்டு ஒருத்தங்கிட்ட நான் சாப்பாடு அதிகமாக பிடிக்கும். ஸோ என்கிட்ட ஒரு 10 பிளேட் பிரியாணி வச்சுட்டு 10 வகையில் கொடுத்து வெரைட்டியாக கொடுத்தா என் வயிறு நிறையறதுக்கு ஒரு பிளேட் பிரியாணி போதும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்போ லவ் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்ல வரேன். ஆனால் இன்னமும் இருக்காங்க நல்ல பசங்க எங்களை மாதிரி. நான் நல்ல பசங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த கதைலாம் நம்மளுக்கு வேணாம் இந்த வீடியோவில். சரி, ஓகேவா? ஸோ அது மாதிரி சொல்ல வரேன் இப்போ.
அதனால் அதை விட்டுட்டு அகெயின் கம் டு த பாயிண்ட். நம்ம டீ கடை பழனி கோவில் இருந்தது தோற்றம். இங்கே தாங்க காலையில் நம்ம நின்று அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, ஒரு டீயை போட்டு போகலாம். இங்கே டவர் கிடைக்கும், காசு இருக்குது. காலையில் இங்கே தான் டவர் பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் பே பண்ண முடியல. லேட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour இங்கேயே டைம் ஓட்டிட்டோம். அதனால தான் கூட வந்தவன் ஞாபகப்படுத்துகிறான், இங்கே டவர் கிடைக்காது, என்ன டீ சாப்பிட போகிறேன்னு. சரி, ஓகேயா, ஆல்ரெடி ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம 1/2 hour ஆகிடுச்சிங்க. நம்ம மண்ணூர்லேருந்து பூம்பாரிலேருந்து இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதை காட்டுறேன் பாருங்கள். ஆமாம், 2 டீ சொல்லிவிடுங்க. பழனிமலை ஹைவே டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கு. பழனிமலை காட்சி முனை. ஆக்சுவலாக பழனி மலை வந்து அதோ அந்த சிட்டி அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த மலை வியூவு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேகம் மாதிரி தெரியுதா, அது எல்லாமே பனி. அப்பா, அப்படியே கீழே காட்டுறேன். ஆல்ரெடி நான் காலையில் காமிச்சிருப்பேன், ஒரு சில வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு மலையாச்சும் தெரியுது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. இந்த பனியை தான் நான் சொன்னேன், இது மேகம் இல்லை, பனி.